பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து காமராசர் சார்ந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது 1956 இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அப்போது அதாவது 1956 5-6 வருதுங்களா? அப்போ வர்ற குழந்தைகளுக்கு ஒரு 5-6 ரூபாய் சோறு போட்டாங்க அப்படின்னா படிப்பாங்க அப்படின்றதுக்காக 56 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த இலவச மதிய உணவு திட்டத்தை. எங்கே அப்படின்னா பாரதியார் பிறந்த எட்டயாபுரத்தில். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1964 புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு. இது ரொம்ப முக்கியம். அகில இந்திய தலைவராக காங்கிரஸோட அகில இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1964. ஏன் இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1963 கே திட்டம் அறிவிச்சிருப்பாரு, காமராசர் திட்டம். அந்த திட்டத்தின்படி கட்சியோட மூத்த உறுப்பினர்கள் எல்லாமே அவங்களோட முக்கியமான பதவிகளை விட்டு கட்சிக்காக பதவியாற்ற வரணும் அப்படின்னு சொல்லி 63 கே திட்டம் அறிவிச்சிருப்பாரு. அதனால தன்னோட முதலமைச்சர் பதவியை பக்தவச்சலம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வந்துட்டு 64 புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1964 அதே வருஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரியை இவர் பிரதமர் ஆக்கியிருப்பார். சரிங்களா? 1976 காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு இவரோட பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அக்டோபர் 2, 2000 கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அக்டோபர் 2ன்றது மகாத்மா காந்தி பிறந்த தினம் ஒன்று, இன்னொன்று காமராசர் மறைந்த தினம். இது ரெண்டுமே அக்டோபர் 2 தான். சரிங்களா? அப்போ அக்டோபர் 2, 2000 கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கும். நன்றி.